இது இன்னைக்கு வந்து நம்ம தொழிலாளிகளுடைய புண்ணியத்தில் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. தொழிலாளிகளுடைய அர்ப்பணிப்புலையும் தொழிலாளியுடைய தியாகத்திலையும் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது அரசுக்கே தெரியும், அமைச்சருக்கே தெரியும். அதனால் நீங்கள் வந்து எத்தனை நாளைக்கு இதை வந்து அந்த தொழிலாளி இது பண்ணுவான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த டெத் எண்ணிக்கை இங்கே தான் சார் அதிகம். இந்த டெத் ரேட் இருக்க வருஷத்துக்கு வந்து இந்த இந்த எங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் 500 டெத்து சராசரியாக நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் வேறு எந்த ரயில்வேல பார்க்க முடியாது, நீங்கள் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப வேதனையோட சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து இந்த கடுமையான வேலைப்பளு, கடுமையான இது, நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்றோம், நேரம் கெட்ட நேரத்தில் தூங்குகிறோம், அப்படிலாம் பண்ணுற அந்த தொழிலாளிகளுக்கு நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ரெஸ்ட் ரூம் கொடுக்கணும், கரெக்டான இது கொடுக்கணும், அவனுக்கு பீக்யூன்ட்டு இன்டர்வல் கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும். இதெல்லாம் கூட நீங்கள் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது என்னது அப்படிங்கிறது தான் எங்களுடைய. இப்போ இந்த மாதிரியான பேருந்துகளை எடுத்துகிட்டு போய் விபத்து ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓட்டிட்டு போனவர் மேலே அல்லது கண்டக்டர் மேலே என்ன ஆக்ஷன் சார்? நீங்கள் உன்னுடைய கேர்லெஸ், உன்னுடைய நெக்லிஜென்ஸ் தான் அவங்க சொல்லுவாங்க, திருப்பிடுவாங்க. அப்படி திருப்பாங்க. நாங்கள் லாக் சீட்டை கொண்டு வான்னு கேட்போம், மற்றதுன்னு கொண்டு வான்னு கேட்போம். அந்த இடத்துல ரோடு கண்டிஷன் என்னங்கிறத பார்ப்போம். வி வில் கண்டெஸ்ட் இட். ஏராளமான கேஸில் நாங்கள் அது வந்து நீங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் சொன்னது தப்பு, போலீஸ் சொன்னது தப்புன்னு கோர்ட்டில் அக்யூட்டல் ஆகி வந்திருக்கும். அவருக்கு பிளாக் மார்க் வந்துடும் இல்லையா, பர்டிகுலர் டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ? ஆமாம், இது வந்துன்னா பிளாக் மார்க் தான் அது. அவருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை விபத்தில்லாத டிரைவருக்குன்னு ஒரு அவார்டு இருக்குது, அது கிடைக்காது. அதுக்கு ஒரு பணம் இருக்குது, அது கிடைக்காது. ப்ரொமோஷன் கிடைக்காது. இப்படிலாம் ஆகும். பனிஷ்மெண்ட் இருக்குது, நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. இப்போ சம்பளத்தை ஸ்டேஜையே குறைச்சிருவாங்க அந்த மாதிரி. அப்புறம் டேமேஜ் ரெக்கவர் பண்ணுவாங்க. இந்த இந்த இதெல்லாம் வந்து டிரைவர்களுக்கு வந்து இன்வால்வ் ஆகும். அதில் நிறைய கேஸில் நாங்கள் வந்து அக்யூட்டில் ஆகியிருக்கோம். ஏன்னா அதில் தப்பாக வழக்கு போடுறது, வேணும்னே வழக்கு போடுறது, டிபார்ட்மெண்ட். நீங்கள் பாருங்களேன் சார், போலீஸ் வந்து ஒரு கேஸ் போடுவோம் சார், போலீஸ் நாட் கில்ட்டி. போலீஸ் வந்து கேஸ் போட்டதில் வந்து நாங்கள் வந்து நாட் கில்ட்டின்னு ஆகிடும், மற்றதாகிடும். இன்னொரு பக்கம் எம்ஏசிடியில் அதாவது காம்பன்சேஷன் கேட்டு கேஸ் போடுவாங்க. இந்த கேஸில் வந்து டிரைவர் தான் குற்றவாளின்னு இவங்க டிபார்ட்மெண்டல் என்கொயரியில் எழுதுவாங்க. அந்த காம்பன்சேஷன் கேஸில் அந்த கோர்ட்டில் போய் என் டிரைவர் மேலே தப்பே இல்லைம்பாங்க. இதே டிபார்ட்மெண்ட்டு, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இங்கே தப்பு இல்லைம்பாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் என்கொயரியில் தப்பும்பாங்க. இதையெல்லாம் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி மற்றது பண்ணி அது எப்படி அங்கே தப்பு இல்லை இங்கே தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டு பண்ணுறோன்னு வைங்களேன். இது வந்து ரொம்ப வேதனையான விஷயங்கள். இப்போ காம்பன்சேஷனை பற்றி பேசும்போது சார், நிறைய தடவை நம்ம செய்திகள் பார்க்குறோம், கிடைக்கலன்னு சொல்லி பேருந்தே வந்து ஜப்தி பண்ணுறோம். ஆமாம், கோர்ட்டு கொடுத்த பிறகும் இவங்க பணம் கொடுக்காததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஜப்தி ஆர்டர் வருது. அந்த 2 வருஷமும் உங்களுக்கு பணம் கிடைக்காம தான். அதுக்கப்புறம் பொறுக்க முடியாமல் தான் பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணு, பஸ்ஸை வந்து நிறுத்தி வை அப்படின்னு வருது. அப்படி பல பஸ்ஸு பல இடத்துல நிற்கிது, இன்றைக்கும் நிற்கிது. இது எல்லாமே வந்து தப்பு. இப்போ எங்கள் சொத்துக்களை அடகு வச்சுருக்காங்க. இப்போ வந்து சொத்துக்களை வந்து மால் கட்டலாம், கடை கட்டலாம், ஏதாவது பண்ணி விற்கலாம், பஸ் ஸ்டாண்டை முழுவதையும் வேறு ஏதோ பண்ணலான்னு யோசிக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்படி பல தகவல் எங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து இண்டஸ்ட்ரி பாதிக்கக்கூடாது, கார்பரேஷனுங்கிற அந்த பொதுத்துறைக்கு எந்த பாதிப்பும் வராமல் எதையாவது பண்ணால் வருமானத்தை பெருக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கே ஆபத்து வருமாங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. இது வந்ததுன்னா நாங்கள் அதை கண்டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கு எதிரான நிலைகள் நாங்கள் எடுப்போம், போராடுவோம். அது ஒரு பக்கம்னு வைங்களேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஆள், பஸ்ஸு, குறிப்பாக பராமரிப்பு பிரிவில் வந்து ஆள், டிராஃபிக் பிரிவில் ஆள். இதை வந்து அவங்க வந்து செய்யணும், எல்லா இதுலேயும் நீங்கள் பண்ணணுங்கிறது தான்.